அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, குரு சொல்வதை புரிந்து, தெரிந்து, தெளிந்து, அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுவதா? இல்ல புரியலைன்னாலும் பரவால்ல, நான் அப்படியே ஃபாலோ பண்ணுவதா? இதில எது சிறந்தது? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஞானேஸ்வரி முழுக்க சொல்லிட்டாரு. ஞானேஸ்வரிய வரியே அதுதான். ஓம் நமோ ஜியாத்யா வேத பிரதிபாத்யா அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதம் சொன்னது நான் ஏற்றுக்கொண்டேன். நான் புரிஞ்செல்லாம் ஏத்துக்கல, அனுபவித்தெல்லாம் ஏத்துக்கல. ஞானதேவர் சொல்றான், அவருக்கே புரியலையாம். வேதம் சொன்னது, இது எல்லாம் ஒருத்தன் தான்டா இங்க இருக்கிறான், ஒண்ணுதான் இங்க எல்லாமா இருக்கு அப்படின்னு வேதம் சொன்னது, நான் அதை ஏத்துக்கிட்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இங்க இல்ல, எல்லா புக்குக்குள்ள எல்லா இடத்துலயும் விவேகம் என்னும் முயற்சியால் விகல்பம் என்னும் முற்களை தொடைத்தான். விவேகி விவேகி விவேகின்னு விவேகத்துக்கும் அறிவுக்கும் நிறைய, அறிவாளிக்கு தான் புரியணும், விவேகிக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீ விவேகியாயிரு விவேகியாயிருன்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கார் மொத்த ஞானேஸ்வரிலையும். ஏன் சொல்றார்? இதுக்கே ஒரு புரிதல் நமக்கு தேவைப்படுது. அது விவேகியா இருந்து பார்த்தா தானா புரிஞ்சிடும். ஏன் சொல்றார் அப்படின்னா, அந்த விவேகம் என்பது எக்ஸ்பர்ட்னு முடிவு பண்ணியாச்சு. எல்லாம் எனக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன டெக்னிக்கு. என்ன ஆச்சுன்னா, நம்ம ஃப்ரெண்டு ஃப்ளாட்ல இருக்கிறாங்க. ஃப்ளாட்ல மொத்தம் 8 வீடு. அந்த 8 வீட்லையும் என்ன ஆச்சுன்னா, அவங்க வீடு கொஞ்சம் அந்த ரோட்டுக்கும் வீட்டுக்கும் சமமாயிடுச்சு. அந்த கிரவுண்டு, அந்த கீழே கார் இருக்கிற அந்த கிரவுண்ட் ஃப்ளோர், கார் பார்க்கிங் ஃப்ளோர். கார் பார்க்கிங்ல தான் அங்கே செப்டிக் டேங்க்கு, பாத்ரூம் டேங்கு எல்லாம் வச்சிருக்கானுங்க. அவங்களுக்கு வாய்க்கால் கிடையாது, அண்டர் கிரவுண்டு வாய்க்கால்லாம் கிடையாது, வாய்க்கால் கிடையாது. அப்போ மொத்தமே டேங்க்குள்ளே போகணும். டேங்க் நிறைஞ்ச பிறகு தான் அதை லாரியில் எடுப்பாங்க. மழை பெய்யுது, மழை பெஞ்சு மொத்தம் அவங்க அவங்க வீட்டுக்கு மேலே, அவங்க வீட்டுக்கு ஈக்குவலாக தண்ணி ஊர் பூரா தேங்கிடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா, டேங்க் நிறைஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்காக டேங்க் நிறைஞ்சிரும். ஏன்னா இந்த தண்ணி உங்களுக்கு அது அந்த டெக்னிக் வேற புரியணும். ஒரு லெவலில் தான் இருக்கும். இப்போ கிணத்துல எவ்வளோ மோட்டர் அடித்தாலும் அந்த தண்ணி கீழே போகாது, அப்படியே நிற்கும். ஏன்னா அந்த லெவல் எல்லா இடத்துலையும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அதை விட கீழே போனால் தான் கீழே போகும். அப்போ எல்லா இடத்துலையும் லெவல் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இவன் லாரியில் எடுத்தாலும் தண்ணி நிறைஞ்சு தான் இருக்கும், வேற வழி இல்லை. என்னடா நிறைஞ்சிருச்சு, என்ன பண்ணுறது? லாரியில் எடுத்தாலும் ஒரே நாளில் நிறைஞ்சிடும், அது தண்ணி வந்துடும். இங்கே இருக்கிற தண்ணி அந்த லெவல். அப்போ சிம்பிளாக யோசிக்கிறான் அவன். அங்கே ஒரு இன்ஜினியர் நம்ம ஃப்ரெண்டு டிஸ்கஸ் பண்ணும்போது, இல்லை சார், மேலே இந்த லெவல் இருக்கு இல்லையா, இது கார் பார்க்கிங்கு, மேலே சின்ன டேங்கிங் கட்டி அதில் ஓவர்ஃப்ளோ கொடுத்தோம்னா அந்த டேங்கோட ஹெட்டு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் மட்டும் எக்ஸ்ட்ரா சின்ன டேங்க். இப்போ இந்த தண்ணி என்ன ஆகும்? எக்ஸ்ட்ரா ஆகும்போது அந்த ஒரு டேங்க்கு மேலே தான் தண்ணி போகும். ஆனால் அது என்ன பண்ண, ஹெட்டை மெயின்டைன் பண்ணிட்டு அந்த டேங்க்ல இருந்து கீழே போயிடும். அந்த டேங்க் நிறையவே நிறையாது. இது புரியலன்னா ஏற்றுக்கோங்க, வேற வழி இல்லை. இதை சொல்லிட்டான். இதுக்கு 1,50,000 ரூபா செலவாகுது. சின்ன டேங்க் மேலே கட்டிட்டோம்னா நமக்கு டெய்லி லாரியை கொண்டு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவன் இன்ஜினியர். மீதி 7 பேருக்கு புரியுமா? அதை எப்படி சின்ன டேங்க் கட்டினா இவ்வளோ பெரிய டேங்கே நிறைஞ்சிருது, சின்ன டேங்க் கட்டினா அது நிறையாதா, இதுக்கு 2 லட்சம் செலவு பண்ணி வேஸ்ட் பண்ண முடியுமா, எல்லாம்னு கேள்வி கேட்குறான். அப்போ கடைசியில் இவன் முடிவு பண்ணிட்டான், 2 லட்சம் நான் போட்டு கட்டுறேன், முடிச்ச பிறகு நின்ன பிறகு நீங்க பணத்தை கொடுங்க. ஓகே, அப்ப நீ கட்டு சொல்லிட்டானுங்க. கட்டிட்டான். அது சக்சஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இன்ஜினியர் சொல்றான், இந்த இன்ஜினியரும் சொல்லியிருக்கான், இன்னொரு இடத்துல இந்த மாதிரி கட்டி சக்சஸ் இருக்கும்னு வேற சொல்லிட்டான். இன்ஜினியர் ஒரு டெக்னிக்கை சொல்றான், புரியணும்ல, மரமண்டிக்கு எப்படி புரியும்? ஸோ கிரவுண்ட் லெவலில் தண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். கிரவுண்ட் லெவலோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேங்க் கட்டிட்டோம்னா இங்கே போகிற தண்ணி அந்த கிரவுண்ட் லெவலுக்கு போயிடும், ரோட்டுக்கு போயிடும் இவன் போடுற தண்ணி. அப்படிங்கிறது புரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி புரியும்? ஒரு இன்ஜினியரிங்கு புரியாதுங்க. பில்டரை நம்பி தான் வீடை கொடுக்குற, டாக்டரை நம்பி தான் மாத்திரை சாப்பிட்றோம், எல்லாமே விவேகியாக தான் இருக்கிறோம்.
100% ஹேவியாக தான் இருக்கணும். சிகரெட் சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதி. நான் சாப்பிட்டு பார்த்தோமா, இல்லை நான் வந்து உள்ளே வந்து அனலைஸ் பண்ணேன்னா, லங்ஸ்குள்ளே நிக்கோட்டின் போய் என்ன பண்ணுதுன்னு என்ன அனாட்டமி படித்தேன்னா ஒன்றும் தெரியாது. சாப்பிடல விவேகி. அதுதான் இங்கே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அப்போ நிறைய இடத்துல, மோஸ்ட் ஆஃப் த இடத்துல 99% விவேகம். மேக்ஸில் ஃபார்முலா எப்படி வந்தது யாருக்கு தெரியும்? ஃபார்முலா எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான். நான் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் விவேகம். ஃபார்முலாவை எப்படி வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணவன் உருப்பட மாட்டாங்கிறான். ஆர்க்கிமிடிக்ஸ் தெரியும் கப்பல் எப்படி மிதக்குதுன்னு. ஆர்க்கிமிடிக்ஸ் சொல்லிட்டான்ல கப்பல் மிதக்குன்ட்டு. அவன் சொன்ன மாதிரி பண்ணிட்டு கப்பல் மிதந்து ஏறிட்டு போக வேண்டியதானே. அவன் கப்பல் எப்படி மிதக்கு. இன்னும் சொல்றேன், ஆர்க்கிமிடிக்ஸே டிஸ்கவரி தான், நியூட்டனே டிஸ்கவரி தான். நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, ஒரு பொருளை உந்து சக்தி இல்லாமல் அது செல்லாது. அதே சென்ற பொருள் ஒரு உந்து சக்தி இல்லாமல் நிற்காது. ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு சொன்னோன்னே, ஃபர்ஸ்ட் லா எங்க அவர் கண்டுபிடிச்சாரு? இருந்ததை தெரிஞ்சுக்கிட்டான். விவேகம். ஏன் தெரியாது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு தெரிஞ்சுக்கிட்டான். ஏன் தெரியாது. ஆர்க்கிமிடிஸ் என்ன கண்டுபிடிச்சான்? அந்த மிதவை தத்துவத்தில் இந்த பொருளுக்கு உண்டான அந்த அளவான அந்த தண்ணி வந்து வெளியேறுது. அது ஆர்க்கிமிடிஸ் அவர் கண்டுபிடிக்கல. ஏன் வெளியேறுதுன்னு அவருக்கு தெரியாது. இருந்ததை பார்த்துக்கிட்டாரு. பார்த்ததான் சொன்னான். அவனே அக்செப்ட் பண்ணித்தான். சயின்ஸே விவேகத்தில் தான் ஓடிட்டு இருக்கு. இவன் எதையுமே கண்டுபிடிக்கல. இது இவனுக்கு எதுவுமே தெரியாது. அக்செப்டன்ஸ். ஆமாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், மாற்றிக்கோ அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஏன், எதுக்கு, எப்படி? சூரியனில் வந்து இவ்வளோ நேரம் எப்படி இருக்குது? இவனா ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன். இருக்கிறதானே கண்டுபிடிக்க. அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? இருக்கிறத கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அந்த மாதிரி 99.9% வண்டி விவேகத்தில் தான் ஓடுது. இதில் வெக்கப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. எனக்கு அறிவு வேண்டும், தெரிய வேண்டும், புரிய வேண்டும். என்னைக்கு புரிய? எதுவுமே புரியாது. ஸோ அப்போ அந்த இன்ஜினியரே என்னால் அவன் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கான். டாக்டரு மெடிக்கல் சயின்ஸ் இம்ப்ரூவ் போயிட்டே போயிட்டுருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? புரிஞ்சது ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்ல. இப்போ புரியாமல் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டா இருக்கான். அது ரிவீல் ஆகிட்டே இருக்கு. ரிவீல் ஆகிறத டிஸ்கவர் பண்ணிக்கிறான். அங்கேயும் அக்செப்ட் தான். அங்கே ஒன்றும் புரிஞ்சிருக்குதுலாம் ஒன்றும் முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் வண்டி போயிட்டுருக்கு நிறைய இடத்துல. ஒரு சின்ன ஒரு ஐடியா கேட்குறோம், நம்ம இது பண்ணு, இந்த வீட்டுக்கு இந்த பத்திரம் எழுதணும், இந்த அவர்கிட்ட சொல்லு, அவர் எழுதுவார். அவர் எப்படி எழுதுவார்? பத்திரம் இப்படி எழுதணும், எவனை யோசிச்சுட்டா இருக்கும். எல்லாமே அக்செப்டன்ஸில் தான் வண்டி போயிட்டுருக்கு. அதே மாதிரி குருட்ட வரும்போதும் அந்த விவேகம் வேண்டும். இதில் வேற பயங்கரமான பிரம்ம தத்துவம் வேற. இது புத்திக்கும் மனதுக்கும் எட்டாதது. புத்திக்கும் மனதுக்கும் எட்டுறதுலேயே விவேகம் தான் வண்டி ஓடிட்டு இருக்கு. டாக்டர் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இன்ஜினியரிங் படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். செல்ஃபோன் எப்படி ஓடுது? என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், ஏற்றுக்கொண்டேன். ஆமாம், இங்கே பேசினா அங்கே கேட்கும். எப்படி கேட்குது தெரியாது, கேட்கும். அப்போ அப்படிதான் வண்டி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் குரு சொல்றது வந்து அனுபவிச்சு பார்த்தா தெரியும். இப்போ செல்ஃபோனை பார்க்கணும், அங்கே பேசினா கேட்க மாட்டேன். ஏன் அப்படியா? குடு, எடுத்து பேசுகிறேன். ஆமாம் கேட்குது, புரிஞ்சிருச்சு. அனுபவிச்சு பார்த்தேன். இந்த மாத்திரை சாப்பிடு, காய்ச்சல் விட்டுரும். ஏன் அப்படியா? குடு, மாத்திரையை சாப்பிட்றான், காய்ச்சல் விட்டுருச்சு, புரிஞ்சிருச்சு. இப்படி தான் புரியுது. அப்போ குரு சொல்கிறத ஃபாலோ பண்ணி பார்த்தா தானே அது புரியுமா புரியாதா? அங்கே மட்டும் நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே, கேட்குறதுக்கு முன்னாடியே இது எல்லாம் எனக்கு தெரியணும்னா எங்கிட்டு கூடி தெரிய? அதுவும் புத்தி கெட்டாது, மனசு கெட்டாது. ஞானதேவர் கேட்டாதான் வேத பிரதிபாத்தியம். நான் தான் வேதம் சொல்கிறதாண்டா ஃபாலோ பண்ணிட்டேங்கிறேன். அவரை விட அறிவு இங்கே யார் இருக்கு? அவர் வந்து மூவுலகையும் ஆட்டி கல் வந்து பறக்கும், செத்தவனை எழுப்பிடுவார். அவர் நினைச்சா உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணலாம், சூரியனை கொஞ்ச நேரம் நிற்க வைக்கலாம். ஆனால் அவருக்கே வேதம் சொன்னதுடா நான் ஏற்றுக்கிட்டேன். அவரே விவேகியா இருங்கிறார். நான் விவேகத்தில் இருந்தேன், நீயும் விவேகியா இருங்கிறார். விவேகியா இருந்த பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை இல்லை? ஃபாலோ பண்ணுவோம். தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, ஃபாலோ பண்ணுறேன். அவன் தான் விவேகிய. வரலன்ட்டு நேராக குருக்கிட்ட வர போகிறான். ஐயோ நான் ஃபாலோ பண்ண வரல. டே நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டடா, இப்படி பண்ணுறா. ஓ அப்படியா? 4வது தடவை புரிய போகுது அவனுக்கு. இது நான் அனலைஸ் பண்ணி தான் புரிஞ்சுக்கிடுவேன். என்னைக்கு புரிய? அவ்வளோ ஈஸியெல்லாம் புரியாது. அது ஈகோ தான் வளர்க்கும். அனலைஸ் பண்ணால் மட்டும் சரியாக புரிஞ்சுக்கணும்னு எப்படி தெரியும்? அந்த அளவுக்கு முதல்ல அறிவு இருக்கா? எது சரி தப்புன்னு எப்படி தெரியும்?
அவன் தான் 6 அறிவு கடந்து ஒரு நிலையை சொல்லிடுறான். அறிவை தாண்டி ஒரு விஷயத்தை வச்சு அறிவால நான் வந்து பார்த்துறேன்னு எப்படி கூடி பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. அதுக்கு விவேகம் மட்டுமே பூரணமாக ஏற்றுக்கொண்டு ஃபாலோ பண்ணு, எல்லாம் புரியும். சரி, 2 விதம். ஃபாலோ பண்றேன். இப்ப சொன்ன உடம்புலே வலி இருக்கு, இந்த வலி உனக்கு இல்லை, உனக்கு வலி இல்லை, உடம்புக்கு தான் வலி, இந்த வலி உன்னை பாதிக்காது சொல்லிட்டாரு. ஆனா வலிக்குதே அப்படின்னா உலகம் மாயை, ஆனா உண்மையா தெரியுதே அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அனுபவத்தை ஏன் நம்பணும்? வண்டியில போயிட்டு இருக்கேன், மரங்கள் ஓடுகின்றன, மரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, என் அனுபவம் தெளிவாக சொல்லுது அதான் வலி. வலி இருக்கு, அனுபவம். மரம் ஓடுகிறது, அனுபவம். ஆனா அது துளி கூட நம்பல, ஆனா அனுபவம் அப்படியே தான் இருக்கு. அப்படி குரு சொல்றாரு, ஒரு விஷயத்த சொல்றாரு, ஆனா அது அனுபவத்துக்கு வரலன்னாலும் உன் அனுபவத்தை நீ நம்பாதே. உன் அனுபவத்தை நம்பாமல் முன்னேறி செல், புரியும். தானாக எல்லாம் புரியும், தானா எல்லாம் புரியும். இப்போ ஒரு நாள் டிஸ்கஷனு ஸ்ரீகாந்துக்கும் எனக்கும், கண்ணனை வந்து லைக்ஸ்ல பார்த்தா கூட கண்ணனை அடைந்து விடலாம் அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான டிஸ்கஷன். கடைசியில் ஞானதேவர் 9வது அத்தியாயத்தில் அதில் சொல்லிட்டார், காமத்தால் கோபிகளும் பகையால் கம்சனும் அவர்களும் நீ என்னை அடைவதற்கு எப்படி வேணா என்னை அடையலாம்டா, நீ என்னை நினைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு 4 மணி நேரம் வாக்குவாதம் பண்றான், அது சரி அல்ல அப்படின்னு. அந்த வரி பார்த்த உடனே நான் சொன்னது தப்பு, 100% சரி என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொன்ன வினாடி அதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா லாஜிக்குமே புரிகிறது அவனுக்கு. தானா புரியுது, பிளைண்ட் இல்ல, அக்செப்ட் பண்ணி உள்ள போனா புரிஞ்சிடும், தானா புரிஞ்சிடும். சுகர் சாப்பிடாம இருமா வெயிட் குறையும், புரியாது. சாப்பிடாம இருந்து வெயிட் குறையும் போது அந்த எஃபெக்ட் தெரியும், ஆட்டோமேட்டிக்காக புரியும். ஸோ அந்த புரிதல் அனுபவத்தில் தானா வந்துடும். அப்படிதான் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படி சூஸ் பண்றதுக்கு அறிவு வேணுமா? அடுத்து டாக்டரை சூஸ் பண்றதுக்கு இருக்கிற டாக்டர்லாம் உட்காந்து இன்டர்வியூ வச்சு சூஸ் பண்ணானா? அதெல்லாம் தானா நடக்குங்க, அதெல்லாம் ஃபீலு கொண்டு போய் விடும், செட் ஆகும், அப்படியே போக வேண்டிதான். இதுல ரொம்ப அறிவை யூஸ் பண்ணி தான் என்னைக்கு டாக்டரை சூஸ் பண்ணாம, ஃபேமிலி டாக்டர் எப்படி சூஸ் பண்றான்? இன்டர்வியூ வச்சா சூஸ் பண்றான். எனக்கான கொத்தனார் இன்டர்வியூ வச்சா சூஸ் பண்றான். அவ்வளோதான் ஃபீல் வரும். ஒன்று சில இடத்துல செட் ஆக மாட்டான், சரி விட்டுரு, வேற கொத்தனார் கூப்பிடு. ஒரு கொத்தனார் செட் ஆக போகிறான். ஒரு டாக்டர், இந்த டாக்டர் போவான், ஐயோ தீரலையே, அப்போ நீ அந்த டாக்டருக்கு போப்பா, சரி அங்கே வேணா ட்ரை பண்ணுவோம், சரி ட்ரை பண்ணுறேன், அங்கேயும் தெரியல, ஒரு இடத்துக்கு போகிறேன், செட் ஆகுதோ, இந்த மருத்துவம் எனக்கு செட் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அங்கே செட் ஆகும். அது ஃபீலு, அது முன்ஜென்மம் தொடர்பு, அதெல்லாம் கொண்டு வந்து அங்கேயும் சேர்க்கும். நான் விவேகியாக இருந்தால் மட்டும் போதும், அகங்காரம் இல்லாமல் இருந்தால் மட்டும் போதும், தானா தேர்வு நடக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ண 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 எல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபாலோ பண்ணாமல் நான் புரிஞ்சுட்டு தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா புரிகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் எல்லா விஷயமும் புரியாது. லௌகீகத்திலே அப்படிதான் இருக்கும் விவேகியா. ஆனால் ஆன்மீகா உன் அதுவே அறிவுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான், அதுலேயே அப்படிதான் இருக்கும். ஆன்மீகத்தில் மட்டும் எப்படி? அவன் பரபிரமத்துக்கு போறான். இவன் வந்து வெறும் உலகத்துல இருக்கிற பொருளை ஆராய்ச்சி செய்யறதே நீ வந்து விவேகியா இருந்தாதான் வேலைக்கு ஆகுது. அவன் பொருளுக்கு காரணமான அனைத்துமாக இருக்கின்ற மனதால் யூகிக்க முடியாதது, புத்தியினால் யூகிக்க முடியாதது, மனதால் கிரகிக்க முடியாதது, புலன்களுக்கு எட்டாதது. அப்ப புலன்களுக்கு எட்டாத, மனதுக்கு எட்டாத, புத்திக்கு எட்டாத சொல்லிட்டாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? விவேகியா இருன்னு அர்த்தம். ஸோ ஜம்முன்னு சொல்றதை ஏத்துட்டு போ, அதெல்லாம் ரொம்பலாம் உனக்கு புரியாது. விருப்பு வெறுப்பு இல்லாம இருந்தால் பேராம்பம் கிடைக்கும். புரியறதுக்கு எவ்வளவு கஷ்டம். விருப்புன்னா என்னன்னு தெரியணும், வெறுப்புன்னா தெரியணும், ரெண்டு இல்லைன்னா எப்படி பேரானந்தம் கிடைக்கும்னா, பேரானந்தம்னா என்னன்னு தெரியணும், இன்பம்னா என்ன தெரியணும், துன்பம்னா என்ன தெரியணும். அப்படியா? ஏதோ சொல்றாரு, ஃபாலோ பண்ணுவோம். ட்ரை பண்ண அதை அனுபவிக்க அந்த உன்னதம் தானாகவே புரிந்துவிடும். புரியலைன்னாலும் பரவாயில்ல. சிலருக்கு வந்து அனுபவிச்சுட்டு இருப்பான், சொல்ல தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு புரியலை. ஏன்னா அவன் விவேகியா இருக்கிறான், பக்தி யோகி விவேகியா இருக்கான். சரியா போயிடும். ராமா சொல்லு, சரியா போயிடும். ராமா சொன்னா எப்படி சரியாகும்?
ரத்னாகர் உக்காந்தான், நீ வாட்டு மரான்னு சொல்ற. ராமா வாய்க்குள்ள வரல, மரான்னு சொல்லுன்னா உக்காந்தான். அப்போ வால்மீகியா மாறினான். அவர் வந்து ராமான்னு சொன்னா எப்படி வந்து நான் வால்மீகியாக மாற முடியும்? ராமாக்குள்ள அப்படி என்ன இருக்கு? ராமாக்குள்ள எல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ இப்ப வந்து எல்லாம் புரிஞ்சிடுச்சு. யாருக்கு? ரத்னாகருக்கு. ராமா, ஆமா ராமா, அதுல வந்து நாராயண நாமம் இருக்கு, நமச்சிவாய மா இருக்கு. ஆகா, ராமால வேற லெவலு. அந்த ராமா வைப்ரேஷன் உள்ள பண்ணுது. அது வந்து பிராணமய கோஷத்துல அந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுது. அதுக்கப்புறம் உடம்புல இதை ஆக்டிவேட் பண்ணுது. மனசுல வைப்ரேஷன் இப்படி இம்பாக்ட் பண்ணுது. புத்தியில இது ஓப்பன் பண்ணுது. ஆகா, அஷ்டமா சித்தி கிடைக்கும். ராமான்னு சொன்னா அனுமன் எதை சொன்னா? ராமா சொன்னா பறக்குறான், சிரஞ்சீவியா இருக்கிறான், வயசே இல்லை. சிரஞ்சீவியான வயதானம் இல்லை, இப்பயும் அவனால மலையை தூக்க முடியும். அவன் இளமையோடு இருக்கிறான். என்னப்பா ஃபார்முலா? ராமான்னு சொல்லிட்டு இருந்தான். ஓ, ராமாக்கு அப்படி ஒரு பவரா? இதெல்லாம் புரிஞ்சிருச்சு ஒருத்தனுக்கு. புரிஞ்சுட்டு வர்றான் ரத்னாகரு. நாரதர் சொல்றாரு மரான்னு சொல்றான். நீ சொல்ற ராமா தப்பு, வாய்க்குள்ள வரல, மரான்னு சொல்லுதாங்கிறார். எப்படி புரியும் ரத்னாகருக்கு? இவ்வளவு நேரம் ஆராய்ச்சி பண்ணா புரிஞ்சா, இதுக்கே 10 வருஷம் ஆச்சு. எனக்கு புரிஞ்சிருச்சு, ராமான்னு சொல்றான், வாய்க்கு வரல. அவன் ஏமா வர்றாரு மரான்னு. இப்ப மராக்கு அவன் போகணும், இன்னொரு 10 வருஷம் எடுக்கணும். மரா சொன்னா எப்படி நான் வால்மீகியா மாறுவேன் அப்படின்னு. உக்காந்தான், ஆயிட்டான், அவ்வளவுதான். நீ ஒரு எல்லாமே நம்ம முயற்சியில பண்ணல. அதுதான் இங்க பெரிய என்னன்னா, என் முயற்சினால் நான் வருகிறேன், என்னுடைய எத்தனத்தால், ஒரு வைராக்கியத்தால், என்னுடைய அபியாசத்தால், எல்லாம் 1% தான். ஒரு ஸ்டெப்பு, மீதி 99 ஸ்டெப்பு அப்படியே தர எழுத்துட்டு போய் கொண்டு வந்து விட்டுருவான். நம்ம கிரெடிட், நான் ஸ்டெப் வச்சே வந்துக்கல நம்ம சொல்லிக்கலாம். காத்துக்கிட்டே இருக்கான். கைய இப்படி தூக்குனா போதும், அப்படியே குழிக்குள்ளேருந்து தூக்கி கிரேனை வச்சு தூக்கி நம்ம வெளியில விட்டுருவான். நம்மளே ஏறி வந்ததா நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு நான் வந்து அந்த புரிந்து, அதாவது விவேகத்தோடு அவர் சொல்வதை ஃபாலோ செய்வதற்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும். அதை நேர்படுத்தி திருத்தி சூப்பரா கொண்டு வந்து புரிய வைக்கிற எல்லா வேலையும் அவன் பார்த்துக்குறான். இப்படிதான் வண்டி முழுக்க அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆர்க்கிமிடிஸ் முயற்சி செய்தான், புரிய வைத்தான். ஆர்க்கிமிடிஸ் எப்படி புரிஞ்சது? எங்களுக்கு ஒரு டெக்னாலஜி எப்படி புரிஞ்சது? அப்ப 40 நாள் ஏன் வரல? அத்தனை நாள் ஆர்க்கிமிடிஸ் ஏன் வரல? ஆர்க்கிமிடிஸ் தான் அறிவு இருக்கு அப்படின்னா, ஆர்க்கிமிடிஸ் அவன் புரிய வைக்கிறான். இங்க வாப்பா, பாத் டப்ல உட்காருப்பா, இங்க பாருப்பா, இந்த தண்ணி மேல எழும்புதுலப்பா, ஸ்ட்ரைக்கு கொடுக்குறான் உள்ள மூளையில. உடனே ஆர்க்கிமிடிஸ் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆஹா, மிதவை தத்துவத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன். அவர் எங்க கண்டுபிடிச்சாரு? கொடுத்தது ஃபார்முலா, அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவ்வளோ. இங்கேயும் ஃபார்முலா வந்து எப்படிலாம் தெரியாது, விவேகமா அதை எடுத்துக்கிட்டாரு கொடுத்தத. கப்பல் மிதங்குது, முடிஞ்சு போச்சு. ஸோ இப்படிதான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதனால் விவேகி அப்படிங்கிறது மிக மிக உயர்ந்த தன்மை. அது அறிவாளியை விட மிக உயர்ந்த தன்மை. அறிவு வந்து தப்பு தான் பண்ண தோணும். அதுதான் டாக்டர் ஒரு சிகரெட் எக்ஸாம்பிள் சொன்னேன். சிகரெட் நான் குடிக்கல, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே குடிக்கல. ஏன்னா குடிச்சா தப்புன்ட்டு. 85 வயசு 90 வயசு, நான் 16 வயசுல இருந்து 85 வயசு சிகரெட் அடிச்சிருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆளடா, ஒரு தாத்தா சொல்றாரு. ஆனாலும் நம்ம தாத்தா சொல்றதை நம்பல. என் வெல்விசர் ஒன்று சொன்னா, சிகரெட்டு உடம்புக்கு கேடு, முடிஞ்சு போச்சு, குடிக்கல. நான் ஆராய்ச்சி பண்ணேன், 85 வயசு தாத்தா ஏன் உயிரோடு இருக்கிறாரு குடிச்சுக்கிட்டே? ஏன் 30 வயசுல ஒருத்தனுக்கு கேன்சர் வந்து செத்து போயிடுறானே, ஏன் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி புரிந்து கொண்டு சிகரெட் குடிக்காமல்லாம் இல்லை. சொல்லிட்டேன், குடிக்கல, அதன் பலனை அனுபவிச்சுட்டு இருக்கேன், முடிஞ்சு போச்சு. ஆனா டாக்டருக்கு அறிவு வேலை பார்க்குது. ஏன், எதற்கு, எப்படி. அந்த 86ல ஏன் இருக்காருன்னா அதுக்கு ஒரு விளக்கம் தருவான். 30ல இவன் செத்ததுக்கு ஏன்ட்டு அதுக்கு ஒரு விளக்கம் தருவான். இப்படி மாறி மாறி விளக்கம் கொடுத்து பூர்ண அறிவு வச்ச உடனே இப்படி குடிச்சா தப்பு இல்லைன்ட்டு குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இந்த அறிவு என்ன பண்ணும்? ஒன்ஸ் அகெயின் அந்த ஈகோவை தான் கூட்டி, அவன் தேவையை பூர்த்தி செய்வதற்கு அந்த அறிவு வந்து குறுக்கு வழியை காட்டி ஏமாத்தி கொண்டிருக்கும். ஆனா விவேகிக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஃபாலோ பண்றோம், முடியலன்னா மறுபடியும் வர்றோம், முடியலன்னா மறுபடியும் வர்றோம். ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டேஜில் நமக்கு புரிந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இது ரொம்ப சிம்பிள், ஈஸி, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஒரு ஸ்டெப்பு சொல்லிட்டாரு,
அன்பை காட்டு, வெறுக்காதே அப்படின்னு ஒன்று சொல்றாருன்னா ஓகே காட்டி பார்ப்போமே. இப்போ நேற்று கூட ஒரு பையன் சொன்னான், நீ சும்மா இருற, ஏக்கநாத்து 108 தடவை துப்பும் போதும் கம்முன்னு உட்காந்தான். உனக்கு 2 சொன்ன உடனே ரோசம் வந்துடுது. எவ்வளோ சொன்னாலும் கம்முன்னு மட்டும் இரு. அவன் தப்பா சொல்றானா, ரைட்டா சொல்றானா, பொய்யா சொல்றானா, பொய் பழி சுமத்திக்கிறானா, ஒன்றும் வேண்டாம், நீ கம்முன்னு மட்டும் இரு அப்படின்னு சொல்லியாச்சு. அவனுக்கு ஒன்றும் புரியல. இரு அப்போ புரியும். போயிருக்கான். அதே மாதிரி வீட்டில் ஒரு 2 மணி நேரம் லெஃப்ட் அண்ட் ரைட்டு, இதுவா அதுவா இப்படியா அப்படியா, இது என்ன அது என்ன, ஆகா போட்டு அப்படியே அந்த செஸ் விளையாட்டில் போட்டு மடக்கிற மாதிரி யானையை கொண்டு வந்து, குதிரையை கொண்டு வந்து, ராணியை கொண்டு வந்து மடக்கி ராஜாவை அப்படியே திக்க வைக்கிறான். அதான் சொல்லிட்டோம்ல, இருந்துதான் பார்ப்போமே அப்படின்ட்டு அமைதியாக கம்முன்னு இருக்க 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 அவனே ஒன்று சொல்லிக்கிறான். என் அமைதிக்கு அவனே ஒரு பதிலா எடுத்து அவனே அதுக்கு வேறொன்னு கேள்வியை கேட்குறான். ஒரு கேள்வி கேட்குறான், பதில் சொல்லலை. இன்னொரு கேள்வி கேட்குறான், அதுக்கு பதில் சொல்லிட்ட மாதிரியே நினைச்சு. கடைசியில் வந்து அவங்க கொஞ்சம் எமோஷன் ஆகிறாங்க. பார்த்தான், ஆக்சுவலாக இவ்வளோ திட்டு வாங்கினேன், நான் தானே எமோஷன் வாங்கினேன், திட்டுறவன் ஏன் எமோஷன் ஆகிறான், புரியுது, ரிலாக்ஸ்டாக இருக்கிறேன். அப்போ அமைதியாக இருந்தால் பேர்பட்ட ஒரு பாக்கியம் இருக்குதா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சிந்தனையும் இல்லை, எப்படி நான் பதில் சொல்லணும், எப்படி சமாளிக்கணும், எதுவுமே இல்லை. கம்முன்னு இருந்தேன். சரி போ நடக்கலாம் பார்த்துக்கலாம். கடைசியில் பெர்மிஷனும் கொடுத்துட்டானுங்க. எந்த பதிலும் சொல்லலை 2 மணி நேரம். அப்போ அந்த அமைதியின் அருமை அனுபவிக்கும் போது புரியும். இப்பேற்பட்ட பொறுமையில பொறுத்தார் பூமி ஆழ்வார் ஏன் சொன்னான்னு இப்ப புரியுது. ஆளலாம் போல நம்ம பொறுமையா இருந்தா அப்படின்னு அனுபவிக்கும் போதுதான் புரியுது. இது முன்னாடியே பொறுமை இருந்தால் எப்படி பூமியாலான்னு ஆராய்ச்சி பண்ணா எப்படி முடியும்? பொறுமையா இருந்தா தெரியும். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணா எல்லாமே உங்களுக்கு புரியும். ஃபாலோ பண்ணும்போது தவறு நடக்கலாம். அந்த தவறை திருத்துவது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். குரு திருத்துவார், இயற்கை திருத்தும். நீ ஒரு ஸ்டெப்பு பூர்ணமா பியூரா ஈகோ இல்லாம எடுத்து வச்சுட்டா நம்பினார் கெடுவதில்லை. ஸோ கண்டிப்பாக அங்கே உனக்கு கைவிடப்படாமல் அங்கே யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற மாதிரி கை தூக்கி விடப்படும். அதனால பூரண நம்பிக்கையுடன் விவேகியாக சொல்றதை ஃபாலோ பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்காக மீதி எல்லாம் புரியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில்.